நியூஸ் டிஎன் 2024 தி பெஸ்ட் ஆக்டர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் தி சே குவாரா. இதுதான் இவரது உண்மையான பெயரா என அறிமுகமாகும் அனைவரையும் சந்தேகப்பட வைக்கும் இவர் மதுரையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் MA ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கும் போதே பல குறும்படங்களை இயக்கியும் அதில் நடித்தும் மிகப்பெரிய ஃபிளாப் கொடுத்திருக்கிறார். பின்பு தீக்கதிர், நக்கீரன் போன்ற ஊடகங்களில் பணியாற்றிய இவர் இறுதியாக நியூஸ் டிஎன் குழுமத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் டைலாக் உங்களது வந்த உடனே ஆக எங்க மாடல், எங்க அரசு ஒரு மாடல் அரசு. அப்புறம் நீங்க சொல்லுவாங்க ஒண்ணு நம்ம ஊர்ல பாலம் இடிஞ்சிருச்சாமே, எத்தனை பாலம் தான் இடியும், துறக்கறதுக்கு முன்னாடி இடிஞ்சா ஒரு பாலம் கட்ட வக்கு இல்லையா அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வரும், சரிங்க இப்ப நீங்க அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, மூணாவது கேள்வி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க. பல இடங்களில் பல வேலைகளை செய்துவிட்டு இந்த சேனலுக்கு வந்து எந்த அரசியல்வாதியையும் விட்டு வைக்காமல் கலாய்க்கும் இவருக்கு கிடைத்ததோ 200 ரூபாய் ஓப்பி, சங்கி, ஆன்டி இண்டியன் என்ற பட்டங்கள் மட்டுமே. இதுவரை எந்த ஷோவிலும் கண்டென்ட்டே எழுதாமல் வாய்க்கு வந்ததை அடித்துவிடும் சே குவேராவுக்கு ரசிகர் என்ற பெயரில் தினமும் மாரி முத்துமாரி என்ற ஐடி கண்டென்ட்டை அப்படியே எழுதுவது இவரின் ஃபேக் ஐடியா என சந்தேகம் ஏற்படுத்தும் அளவுக்கும் இருக்கிறது இவரின் கடின உழைப்பு. சேனலில் வியூஸ் போகவில்லை என்ற கவலையை விட இன்று எத்தனை டீ குடிக்கலாம் என்ற கவலைதான் தினமும் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். தினமும் ஆழ்ந்த தியானம் செய்யாமல் கண்டென்ட் எழுத துவங்க மாட்டார். அரசியல் நையாண்டி, நாட்டுப்புற கலைகள் என பல வித்தைகளை கற்று வைத்தும் யார் விட்ட சாபமோ தெரியவில்லை, பாதையே இல்லாத சாலையில் நாக்கு தள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி சேனலை ஒருபடி மேலே எடுத்துச் சென்ற இவருக்கு நியூஸ் டிஎன் பெருமையுடன் வழங்குகிறது தி கண்டென்ட் ரைட்டர் அண்ட் பெஸ்ட் ஆக்டர். இதுக்கு முன்னாடி நீங்க தீக்கதிர், நக்கீரன் மாதிரி கொஞ்சம் பெரிய பத்திரிகையில ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்றீங்க. இது வெப் சேனல் தான், ஆனா இதுல உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் இந்த சேனலுக்கு நான் வரும்போது ஒரு ரேஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லா சேனலும் எப்படியாவது எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த நியூஸ் சேனலும் அந்த ரேஸில் ஒரு ஆளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாத்தையுமே வேகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த ரேஸில் ஏன் நம்ம ஓடணும், நம்ம யூனிக்காக தெரியணும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2-3 வாட்டி ட்ரோல் கண்டென்ட்டை ஷூட் எடுத்து போய் காமிச்சோம். வேண்டாம், நாட் அப்ரூவல், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான். இப்போ சேர்ந்ததை விட இப்போ ரொம்ப முழு வேகத்தோட ரொம்ப ஹாப்பியாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கிட்டேருந்து மிரட்டல் வந்திருக்கா? நேரடியாக இன்னும் வரலை, ஆனால் மறைமுகமாக கமெண்டில், மெசேஜில், நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் மிரட்டல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 2-3 இடத்துலேருந்து வருது. பெரிய கட்சிகள் யாரும் எங்களை சீன்றதில்லை, ஏன்னா நாங்கள் இன்னும் வளரல. சின்ன சின்ன கட்சிகள்கிட்ட இருந்து மிரட்டல்கள் வருது. நீ எங்கள் ஊர் பக்கம் வந்தால் வெட்டிடுவேன், நீ கையில் மாட்டின நீ செத்த அப்படின்னு. ஆனால் இந்த மெசேஜ் இதெல்லாமே ஃபோன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் இடத்துல தான் இது வருது. நேரடியாக வரலை, நேரடியாக வரவும் வராது. ஏன்னா ஒரு தப்பு நடக்கிறத தட்டி கேட்குறோம், அதை ஒரு நகைச்சுவையாக நையாண்டியாக கேட்டுட்ருக்கோம். இந்த நையாண்டி கூத்து பற்றையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அரசியல் நையாண்டி, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. இப்போ நவீனமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சிலர்லாம் பார்த்தா நார்மலாக ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுறவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவங்கள ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. ஆனால் இப்போது 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரோல் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ 400K சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் பெரிய அளவில் ரெகக்னேஷன் கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்னா, அப்படி சீக்கிரமாக ரீச் ஆகிறவங்க சீக்கிரமாக காணாமலும் போயிடுவாங்க. யாராவது ஒரு ரீலில் ட்ரெண்ட் ஆகிட்டு சீக்கிரமாக அதுக்கு அடுத்து அவங்க ஒரு சாதாரண ஆளாக போயிடுறாங்க. எங்களை ஏன் கூப்பிடல அப்படின்றது காரணம் என்னென்னா, எங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நாங்கள் யாரையுமே சப்போர்ட் பண்ணியும் பேசுகிறதில்ல, புகழ்ந்தும் பேசுறது இல்லைன்னும் போது எல்லாரையுமே குற்றங்களை மட்டுமே சுட்டி காட்டுறோம் அப்படின்னும் போது, அதாவது தவறுகள் இந்த அரசியல்வாதிகள்லாம் சேட்டை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பேசுகிறத ட்ரோல் பண்ணுறதுனால எங்களை யாருமே கூப்பிட்றதில்ல. யாராவது கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் வந்துருமோன்ற பயத்தில் கூட கூப்பிடாமல் இருக்கலாம். இல்லைனா நாங்கள் இன்னும் வளராமலே இருக்கோம், அதனால கூட கூப்பிடாமல் இருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது. ஆனால் வருவோம்,
ஒரு நாள் மேலே வருவோம். அது மட்டும் நிச்சயமாக தெரியும். ஆனால் நிறைய ஆளுமைகள், நிறைய பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அதுவும் டெய்லி ஒரு வீடியோலாம் யாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் போடுறதில்ல, நீங்கள் போடுறீங்க, பண்ணுங்க அப்படின்னு நிறைய இடத்துல இருந்து, முக்கியமாக எல்லா கட்சிகள்ல இருந்துமே முக்கியமான ஆட்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் டிஎன் 2024 தி பெஸ்ட் ரைட்டர் மற்றும் நடிகருக்கான விருது. பரதத்திலே பாலையா, யோகாவிலே யோகி பாபு, நடிப்பதிலே நாக்குப்பூச்சி தி சுபஸ்ரீ. லைசன்ஸ் இருக்கு ஆனால் வண்டி ஓட்ட தெரியாது, பாஸ்போர்ட் இருக்கு ஆனால் வெளிநாட்டிற்கு போனதில்லை, பரதநாட்டியம் கற்றது மறந்து விட்டது, யோகா கற்றது கவலைக்கிடமானது, ஐயோ போதுமடா வாழ்க்கை என கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினால் அங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. பல ஏமாற்றங்களுடன் சுபஸ்ரீ தஞ்சமடைந்த இடம்தான் நியூஸ் டிஎன். ஆரம்ப காலகட்டத்தில் கணினியை எப்படி பயன்படுத்துவது, ஒரு செய்தியை எப்படி எழுதுவது, எப்படி பேசுவது, எப்படி நடிப்பது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சுபஸ்ரீக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியது நியூஸ் டிஎன். நியூஸ் டிஎனில் இருந்து சுபஸ்ரீயை எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல சுபஸ்ரீயிடமிருந்து பிரிக்க முடியாதது. கட்சி வந்து அவங்க செஞ்ச மாதவிலதா அப்படின்னு ஒரு வேட்பாளர் வந்து மசூதி, முஸ்லீம் வேட்பாளர்கள்லாம் வந்து நீ வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ வந்து இது வந்து ரொம்ப நாளா இதுக்கப்புறமா வந்து பொதுவா வந்து இந்த வந்துதான் இதை மட்டும் பிரிக்கவே முடியாது. இவருக்கு நியூஸ் டிஎன் பெருமையுடன் வழங்குகிறது பெஸ்ட் ரைட்டர் அண்ட் ஆக்டர் 2024. வணக்கம். நியூஸ் டிஎனில் இணைஞ்சதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிடிச்சதான் இங்கே வேலை செய்கிறீங்களா, இல்லை வேறு வழி இல்லாமல் இங்கே வேலை செய்கிறீங்களா? இல்லை ரொம்ப பிடிச்சதான் இங்கே வேலை செய்கிறேன். ஏன்னா நான் படித்தது ஃபுல்லாக வந்து அக்ரி, 12th படித்ததும் வந்து பயோமேக்ஸு. ஸோ இங்கே மீடியா சம்மந்தமாக நான் படிக்கவும் இல்லை, அதுக்கு நான் எங்கேயுமே வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை இன்டர்ன் போகிறதோ எதுவுமே இல்லை. ஃப்ரெஷராக தான் இங்கே வந்தேன். மீடியா ஜாப் எப்படியாவது போயிடணும், அது எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேடி தான் வந்தேன். அதனால் நான் ரொம்ப பிடிச்சி தான் இந்த வேலையை செய்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அரசியல் ட்ரோல் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை பார்த்த உடனே உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன? முதல்ல வந்து வேலைக்கு வர்றது, சென்னைக்கு வர்றதே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. வீட்டை பொறுத்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுவும் வேலை, ப்ரைவேட் ஜாப்லாம் வேண்டவே வேண்டான்னு யோசிக்கிற ஒரு ஃபேமிலி தான் என்னோடது. அது இப்போ நான் அரசியல் பேசுகிறேன்னாவே ரொம்ப பயந்தாங்க. பையன் அரசியல் பேசுகிறதுனாவே வேணான்னு சொல்கிற ஃபேமிலி, பொண்ணு அரசியல் பேசுகிறதும் ட்ரோல் பண்ணுறேன்னா இப்போ வரைக்குமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுமா, கொஞ்சம் கம்மியாக பண்ணுமா, ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே என்னம்மா எல்லாரையுமே அரசியல் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னும் பயம் அதிகமாக வரும். இப்போ இந்த வேலையில் எந்த ஆதாயமும் இருக்காது, அவார்டும் இருக்காது, ஆபத்து மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இருந்தும் நியூஸ் டிஎன்ல உங்களுடைய பயணம் தொடருமா? கண்டிப்பாக தொடரும். ஏன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுதான் அந்த ஷோ பண்ணலான்னு சொல்லி யோசிச்சது. அதுக்கு முன்னாடி 1 மினிட்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அது ஜென்ரல் நாலேஜாக தான் போயிட்டு இருந்தது, அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ட்ரோல் பண்ண போகிறோன்னு தெரியும் போதே இதெல்லாம் யோசிச்சது தான். அதனால கண்டிப்பாக ஆபத்து இருந்தாலும் ஆதாயம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இது கண்டிப்பாக தொடரும்.